வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிசாரே கிளிக்ஸ். நான் உங்கள் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ஊட்டி ட்ரீ பார்க். அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் ரோடு சும்மா சூப்பராக இருந்ததுங்க. ஊட்டியில் கிளைமேட்டு நாம் சுற்றின அந்த 2 நாளும் ரொம்ப மழையாக தான் இருந்தது. பட் இந்த பிளேஸ்க்கு போகிறப்ப மட்டும் கொஞ்சம் வர்ண பகவான் கர்ணக்காரனாக இருந்தாங்க சொல்லணும். மழை இல்லாமல் வெயில் அடிச்சிச்சு. அந்த டைமில் தான் நம்ம ஈஸியாக அந்த பிளேஸை விசிட் பண்ண முடிஞ்சிச்சு. பைக்காரா ஃபால்ஸ்ல போய் என்ன பண்ண போறீங்க? பைக்காராவை பார்க்காம மத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தம்பி பிரேம்ல எடிட் பண்ணாம வரும் பாத்தீங்க நீ பேசுறதெல்லாம். பரவாயில்ல, நல்லா வெயில் அடிக்குது. அண்ணன் முன்னாடியே சரியாக கணிச்சிட்டாரா இல்லை விளையாட்டுக்கு சொன்னாரான்னு தெரியல. கடைசியில் நம்மளால் பைக்காரா ஃபால்ஸ் பார்க்க முடியாமலே போயிடுச்சுங்க. இடையிலேயே நிறைய மழை பெஞ்சு ரொம்ப சேரும் சகதியுமாக ஆயிடுச்சு. அதனால் நம்ம பைக்காரா ஃபால்ஸை வந்து விசிட் பண்ணல. இந்த ட்ரீ பார்க்கு தான் இந்த விளாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக ட்ரீ பார்க் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து இந்த ட்ரீ பார்க்கு. வாங்க இந்த ட்ரீ பார்க்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. நம்ம பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்த மாதிரியே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ட்ரீ பார்க்கோட என்ட்ரன்ஸ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டு அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சுற்றிலும் பைன் ட்ரீ மரங்கள் வந்து வரிசைக்காக இருக்கும். அந்த மரங்களுக்கு இடையில நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இல்லை இங்கே வந்து நிறைய க்ரீனரியான பார்க் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே உள்ள புல் மேலே உட்காந்து நம்ம அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே உள்ள வியூ எல்லாம் பச்சை பசேர்னு பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த பிளேஸ் ஊட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர் போகிற வழியில் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டு, காமராஜர் டேம் இதெல்லாம் தாண்டி வரணுங்க. நம்ம முன்னாடியே பைன் ஃபாரஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி நம்ம ப்ரைவேட் கேபு, டாக்ஸி இந்த மாதிரி வச்சு இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகலாம். அப்படி இல்லைனா நம்மளோட ஓன் வெஹிக்கிள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அந்த கூடலூர் போகிற பஸ்ஸு அதெல்லாம் வச்சு நம்ம இந்த பிளேஸை வந்து ரீச் ஆகலாங்க. நீங்கள் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட வந்தீங்கன்னா சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற பிளேஸ் தாங்க இது. இந்த பிளேஸ்க்கு என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தா எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரீ ஆஃப் என்ட்ரி தான் வந்து இந்த பார்க்குக்கு நமக்கு. நம்ம பைன் ஃபாரஸ்ட் மாதிரி எதுவும் தனியாக டிக்கெட்டுக்காக வந்து பே பண்ண தேவையில்ல. மெயின் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி தாங்க மெயின் ஈவெண்ட்டு. இங்கே ஸ்டில் கேமரா வச்சு சில பேர் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறாங்க. நமக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி அவங்கக்கிட்ட ஃபோட்டோ வாங்கிக்கலாம். நாம் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறப்ப முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸு, பேகு, மொபைலு, கேமரா இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே விசிட் பண்ண வர பீப்புளில் திருடங்க யாராவது இருந்தால் திருடிட்டு போயிடுவாங்களா? அது மட்டும் இல்லைங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த குட்டியான பைன் ஃபாரஸ்ட்டில் நிறைய குரங்குகள் இருக்குங்க. இந்த குரங்குகிட்ட இருந்து தான் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா தலைவன் அலேக்காக தூக்கிட்டு போய் அதை பார்ட்டாக பிரித்து போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம உள்ள என்ட்ரானோனியே க்ரீனரியான புல்வெளிகள் இருக்கும். அப்படியே சின்னதாக ஒரு பைன் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ இருக்குங்க. அந்த பைன் ஃபாரஸ்ட்டை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குது பாருங்க. இந்த வியூவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ட்ரோன் ஷாட்லாம் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக வந்து எடுக்கலாங்க. ஏன்னா இதோட வியூ வந்து அந்த மாதிரி ஒரு அருமையான வியூ.
இந்த பிளேஸோட அனதர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க நெறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் நடந்திருக்குங்க. நெறைய பாலிவுட் மூவி, தமிழ் மூவி ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து மெயினா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, அந்த மலைச்சரிவுகள சூப்பரா செதுக்கி, அதுல டிஃபரண்ட் பிளான்ட்ஸ் போட்டு சூப்பரா விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இது இந்த டாப் ஆங்கில்ல இருந்து பார்க்கிறப்போ, இந்த வியூ ரொம்ப அழகாகவும், அருமையாவும் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.